அனைவருக்கும் வணக்கம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ஓட்டுநர் ராமச்சந்திரன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பற்றி தான் விரிவாக பேசப்படும். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாருடைய கொலை வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட சம்பவம். இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அதிக அளவிலே பேசப்பட்ட செய்தி, முதன்மை செய்தியாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வந்த செய்தி. ஆனால் இன்றைக்கு அது குறித்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த வழக்கினுடைய நிலை என்ன நிலையில் இருக்கிறது, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிகிதாவினுடைய புகார் தான் இத்தனைக்கும் காரணம். நிகிதா இப்போது எங்கே இருக்கிறார், நிகிதா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டாரா, அவருடைய வாக்குமூலங்கள் என்ன, நிகிதா ஏன் கைது செய்யப்படலை, எதுவுமே யாருமே அதை பேசுகிறதில்லை. அது சம்பவம் நடந்து ஒரு 4 மாத காலம் தான் ஆகிறது, 4 மாத காலம் கடந்திருக்கிறது. இந்த 4 மாதத்திலே இந்த சம்பவத்தை முழுமையாக மறந்து விட்டோம். இப்போ நேற்றைய தினம் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் ராமச்சந்திரன் இந்த வழக்கில் 6வது குற்றவாளி. அவர் ஏற்கனவே 5 குற்றவாளிகள், 5 காவலர்கள், 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். தற்போது வரை அவர்கள் சிறையில் தான் இருந்து வருகிறார்கள். அப்போ 6வது குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். ஆனால் அது ஒரு பெரிய செய்தியாக கூட மாறலை. இதுவே இந்த 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றால் அது பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கும், பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கும். ஆனால் பாருங்கள், இதை ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிடலை. ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து மற்ற ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிடலை. அப்போ இந்த வழக்கு குறித்த செய்திகள் வெளியே வந்து விடக்கூடாது, இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது, இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது. அஜித்குமார் வழக்கா, சம்பவம் நடந்தது, காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிபிஐ விசாரணை நடத்துகிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே சிபிஐனுடைய விசாரணை என்ன நிலையில் இருக்கிறது, விசாரணையினுடைய அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் என்ன, இதெல்லாம் மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது. அது தெரிந்ததென்றால் மக்கள் இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை எழுப்புவார்கள், அரசை நோக்கி கேள்விகளை வைப்பார்கள், இல்லை சிபிஐயை நோக்கி கேள்விகளை வைப்பார்கள், தங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் வைப்பார்கள், நிகிதாவை ஏன் கைது செய்யவில்லை என்கிற மிக முக்கியமான கேள்வியை வைப்பார்கள். அப்போ இதை நம்ம பேசக்கூடாது, இதை அப்படியே மூடி மறைத்து விட வேண்டும். இந்த வழக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இதுபோன்று மிகப்பெரிய அளவிலே அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய பல வழக்குகள் இப்படித்தான் பேசப்படாமலே, அந்த வழக்குகளினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது விவாதிக்கப்படாமலே அப்படியே கடந்து போய்விடும். தங்கை ஸ்ரீமதியினுடைய வழக்காக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்காக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ வழக்குகளை நம்ம சொல்லலாம். எல்லாமே 2 நாள் 3 நாள் பரபரப்பு செய்தி தான், அதுக்கப்புறமா அது பேசப்படுவதே இல்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோமோ அதே அளவுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைப்பது வரைக்கும், அந்த அநீதி ஒழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுகிற வரைக்கும் அது குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது 6வது குற்றவாளியாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, காவலர்களை எல்லாம் கைது செய்கிறீங்க, 6 பேரை கைது செய்து விட்டீர்கள், இருக்கட்டும், நிகிதா ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? இந்த சம்பவத்தினுடைய ஆரம்பம் நிகிதாவுடைய புகாரில் இருந்து தான் வருகிறது. ஏன் நிகிதா இதுவரை கைது செய்யப்படலை? நிகிதா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் பலர் வைத்தார்கள், பல மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது வைத்தார்கள். அப்போதே எழும்பிய குரல், அதிக அளவிலே பலராலும் பேசப்பட்ட குரல், கேள்வி என்ன அப்படின்னா, நிகிதாவை ஏன் கைது செய்யலை? அப்போ இதன் பின்னால் இருப்பது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் இருக்கிறார் என்கிற கேள்வி எப்படி எழுப்பப்பட்டதோ அதே போன்று நிகிதாவுக்கு உதவிய சார் யார்? எந்த அதிகார பின்புலத்திலிருந்து நிகிதா இதையெல்லாம் செய்தார்? ஒரு நகை திருட்டு வழக்குக்காக ஒரு இளைஞனை அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் யாருடைய உத்தரவின் பேரில் இது நடந்தது? இந்த கேள்விகள் எல்லாம் அப்போதே எழுப்பப்பட்டது. இப்போது வரைக்கும் அந்த கேள்விகள் வெறும் கேள்விகளாகத்தான் இருக்கிறது. இடையில் ஒரு செய்தி வந்துச்சு, நிகிதாவுடைய அந்த நகை திருட்டு புகார், அந்த புகாரே ஒரு பொய்யான புகார், நகையெல்லாம் திருடப்படவே இல்லை என்கிற செய்திகள் எல்லாம் வெளியானது. அப்பப்போ இது மாதிரி ஒரு 2 வரி செய்தியாக 3 வரி செய்தியாக வெளியிடுவார்கள் ஊடகங்கள், இல்லை ஒரு நிமிட செய்தியாக 2 நிமிட செய்தியாக வெளியிடுவார்கள். அதன் பின்னால் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு எப்போதுமே அது வெளியிடப்படுவதில்லை. இப்போ இந்த ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்ட செய்தி கூட அது 1 வரி செய்தியாக 2 வரி செய்தியாக
காணொலியாக போட்டார்கள் என்றால் ஒரு 20 வினாடி செய்தியாக, அது ஏதோ ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு நடந்தது போன்றதான் இந்த செய்திகள் எல்லாமே பரப்பப்படுகிறது. அப்போ இதில் யாருடைய பங்கு இருக்குது அப்படின்னா, இது ஊடகங்கள் இதை செய்யணும். ஒரு வழக்கை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது குறித்த செய்திகளை வெளியிடுகிறீர்கள் என்றால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த வழக்கில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் விவாதிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை ஊடகங்கள் எழுப்ப வேண்டும். அப்போ ஊடகங்கள் இந்த கேள்விகளை எழுப்பினால்தான் இந்த வழக்கு குறித்த இது போன்ற சம்பவங்கள் குறித்த கேள்விகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை ஊடகங்கள் எழுப்பினால்தான் இது மக்கள் மத்தியிலே இன்னும் பேசப்படும், கவனம் ஈர்க்கப்படும். அப்போ அதன் மூலமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகள், இந்த விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். அழுத்தம் என்றால் இதை நம்ம நியாயமான முறையில், நேர்மையான முறையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாம் நடத்த வேண்டும். இல்லை என்றால் மக்கள் கேள்வி எழுப்புவார்கள். மக்கள் இன்னமும் இதை மறந்து விடவில்லை. அப்படி ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமா இல்லையா? இந்த அஜித்குமாருடைய வழக்கு இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியதை தொடர்ந்து தான் இப்போ இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டு, சிபிஐ வசம் வழக்கு சென்றதாக இருக்கட்டு, இப்போது மறுபடியும் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டு, இந்த வழக்கு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. அப்படின்னா இது எல்லோரும் பேசினார்கள் இதை சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பேசப்பட்ட காரணத்தால் தான் இது நடந்தது. இல்லைன்னா அப்போவே அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தார் என்று சொல்லி வழக்கை முடிச்சிருப்பாங்க. எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அரசும் ஆட்சி அதிகாரமும் இவர்கள் எப்படி இந்த வழக்குகளை எல்லாம் கையாளுவார்கள், எப்படி நகர்த்துவார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தானே. அப்போது குறைந்தபட்சம் இங்கே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் பேச வேண்டும், எல்லோரும் பேச வேண்டும். இந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பது யார், யாருடைய பின்புலத்தில் இதெல்லாம் நடத்தப்பட்டது. இப்போ இந்த காவலர்களை கைது செஞ்சிட்டீங்க, காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்த நபர்கள் ஏன் கைது செய்யப்படலை? யாருடைய உத்தரவின் பேரில் இந்த கொலை நடந்தது? அவர் ஏன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலை? இதாவே கைது செய்யலை. அப்போ எப்படி இந்த வழக்கு நேர்மையான ஒரு முறையில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடக்கும்ங்கிற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மத்தியில் இயல்பாகவே எழும் இல்லையா? வழக்கினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய நிகிதாவையே நீங்கள் இன்னும் கைது செய்யலைன்னா அப்போ எந்த கோணத்தில், எந்த நேர்கோட்டில் இந்த வழக்கு பயணிக்கிறதுங்கிற சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியாது. அப்போ இது போன்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய புலனாய்வு அமைப்புகள், இப்போ சிபிஐ விசாரணை செய்து சிபிஐ அதை தெளிவுபடுத்த வேண்டும். பார்ப்போம். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் இதை நேரடியாக கண்காணித்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இருக்குது. நம்ம சிபிஐயாக இருக்கட்டும், சிபிசிஐடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் நிலை. இப்போ நீதிமன்றத்தினுடைய ஒரு கண்காணிப்பு இருக்கிறது என்கிற ஒரே நம்பிக்கை தான் இந்த வழக்கில் குறைந்தபட்சம் ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிவந்து விடுவார்கள் என்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு. பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தொடர்ந்து பேச வேண்டும். அது ஒன்று தான் நம்ம சொல்லிட்டு வர்றது. இது போன்ற சம்பவங்கள், ஒரு அநீதி ஒருவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீதி கிடைக்கிற வரைக்கும் அந்த சம்பவத்தினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் பேசினால்தான் குறைந்தபட்சம் இது போன்ற சம்பவங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.